வணக்கம். வாத்தியார் எம்ஜிஆர் என்ற நமது யூடியூப் சேனல். நான் வேல்முருகன். உங்களுக்காக சாலை மறியலில் ஈடுபட்ட தாய்மார்கள், அந்த பகுதியாக வந்த எடப்பாடியார் அவர்கள், மக்கள் வைத்த கோரிக்கை என்ன, தாய்மார்கள் சொன்ன அந்த வார்த்தை, மனம் நெகிழ்ந்த எடப்பாடியார், நடந்தது என்ன, எப்பொழுது, எங்கே? இதோ நமது வாத்தியார் எம்ஜிஆர் யூடியூப் சேனலில். என்ன ஊருன்னு கேட்டாவே சார்வானா சார்வா நிக்க மாட்டாங்க. சார்வா நிக்காதமா இறங்குனா இறங்குன்னு சொல்றாங்க சார். அதே மாதிரி ஆத்தூர்ல எந்த ஃபங்க்ஷன், இது பொங்கல், தீபாவளி, எதுக்காக நாங்கெல்லாம் திங்ஸ் வாங்க போறோம், அந்த போகும்போதும் அதே இடத்துலயும் தான் சார்வா அப்படின்னா சார்வா நிக்காதுமா. அதுல வாமா நீ இறங்குனா இறங்குமா. எங்களுக்கு வந்து நீங்க பார்த்து ஒரு உதவி பண்ணி ஏற்பாடு பண்ணுங்க. உங்களால முடியும். ஊராட்சியா இருந்தப்ப எல்லா வசதியும் நீங்க இருக்கும்போது நல்லா இருந்தீங்க. தெற்கு புதூர், வடக்கு புதூர், அதெல்லாம் சுத்து வட்டாரம் எல்லாமே 25 ஊர் பார்த்து எல்லாம் ஒரு உதவி பண்ணி முடிவு எடுங்க சார். உங்களால முடியும் சார். நீங்க பண்ணி கொடுங்க சார். வலி விடுங்க. அப்படி வலி விடுங்க. நேற்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகி அவளுடைய இல்ல திருமண விழாவிற்கு சேலத்திலிருந்து வந்து கொண்டிருந்தார் மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள். அப்பொழுது சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள சார்வாய் என்கின்ற அந்த பகுதியைச் சேர்ந்த அந்த மக்கள் சாலை மறியல் போராட்டத்திலே ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகி ஈழ திருமண விழாவிற்கு வந்த எடப்பாடியார் அவர்கள் போராட்ட களத்தில் இருந்த மக்களை நோக்கி தனது காரை நிறுத்தச் சொன்னார். என்னம்மா, என்ன அங்கே கும்பல், என்ன போராட்டம் என்று கேட்ட பொழுது, ஐயா, இந்த மாதிரி காலகாலமாக இந்த மணி விழுந்தான்கிற பகுதியில் பேருந்து நின்று போயிட்டு இருந்தது. இப்போ இந்த விடிய ஆட்சி வந்த பிறகு பேருந்து நிற்கிறது இல்லை. நாங்கள் ஒரு நல்ல நாள், பெருநாள், ஒரு திருவிழா, பொங்கல், தீபாவளி போன்ற நல்ல நாட்களுக்கு போயிட்டு வந்தால் கூட எங்களுக்கு பேருந்துகள் நாங்கள் ஏறினோம்னா சார்பாயில் பஸ்ஸு நிற்காது, யாரும் ஏறாதீங்க, போய் டவுன் பஸ் வருது, அதில் போய் ஏறி போங்கன்னு சொல்கிறாங்க என்று தாய்மார்கள் கூற, எடப்பாடியார் அவர்கள், இப்போ நான் என்னம்மா செய்யட்டும், நானே எதிர்க்கட்சியில் இருக்கிறேனேம்மா என்று சொன்னவுடன் தமிழக தாய்மார்கள், அந்த பகுதி மக்கள் சொன்னார்கள், ஐயா, உங்களால் முடியும், நீங்கள் நினைத்தால் முடியும் என்று சொல்ல, உங்கள் ஆட்சி எவ்வளவோ சிறப்பாக இருந்ததுங்க ஐயா. எடப்பாடியார் அவர்கள் மனம் நெகிழ்ந்து அந்த தாய்மார்களிடத்தில் கண்டிப்பாக நான் நல்லது செய்கிறேமா என்று கூறிவிட்டு அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு சென்றார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகியில் திருமண நிகழ்வுக்கு. இப்படி மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவன் இந்த மண்ணிலே உண்டு என்று சொன்னால் அது எடப்பாடியார் தாங்க. மக்கள் இன்றைக்கும் நம்பிக்கையோடு காத்திருக்கிறார்கள். 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு, இருபெருமை தெய்வங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா ஆகியோர் நல்ல ஆசியுடன் நடைபெறும் என்று தமிழகத்தின் வாக்காளர் பெருமக்கள், குறிப்பாக தமிழக தாய்மார்கள் காத்திருக்கின்றார்கள். இந்த 1000 ரூபாய் கொடுத்து அடிப்படை வசதி கூட செய்து தராத இந்த அவல ஆட்சியை தூக்கி எறிவதற்கு தமிழக தாய்மார்கள் தயாராகிவிட்டார்கள் என்பதைத்தான் நேற்றைய அந்த நிகழ்வு நிகழ்த்தி இருக்கிறது, காட்டி இருக்கிறது என்பதை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வெல்லட்டும் தமிழ்.